ஓம் நம சிவாய குருவாழ்க குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த குட்டிச்சாத்தான், குரளி, எச்சினி, ஜின்னு, மோகினி, டாகினி, ராகினி இப்படிலாம் சொல்லக்கூடிய தேவதைகளுடைய மந்திரங்கள் அதி விரைவில் சித்தியாக்கி தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பிரயோக முறை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கிங்க. சரி, வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறது என்னென்னா, சாமி இந்த மாதிரி நாங்கள் இந்த குட்டி, குரளி, எச்சினி இப்படிலாம் சொல்லக்கூடிய இந்த தேவதைகளுடைய உபாசனைகள் வாங்கியிருந்தோம். நாங்களும் அவங்க சொன்ன மாதிரி 11 நாள், 48 நாள், 90 நாட்கள் விரதம் இருந்து நாங்களும் பூஜை பண்ணி பார்த்தோம். ஆனால் அது சித்தியான மாதிரியே தெரில சாமி. இதுக்கு ஏதாவது முறைகள் இருந்தால் சொல்லி தங்க சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. உங்களுக்காக தான் நான் இந்த பதிவு முழு விளக்கத்தோடு சொல்கிறேன். சரிங்களா? இது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எந்த ஒரு மந்திரமுமே சித்தியாகணும்னா அந்த மந்திரத்தினுடைய அதிர்வலைகள் ஏற்றுக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய உடலில் நம்மளுடைய ஆறாவில் அதற்குண்டான பலங்கிறது இருக்கணும். அப்போ தான் எந்த ஒரு மந்திரமானாலும் மிக விரைவில் சித்தியாகும். சும்மா நானும் மந்திரம் சொல்கிறேன், மந்திரம் சொன்னீங்கன்னா அதனால் யாருக்குமே எந்த ஒரு பிரயோஜனமுமே கிடையாது. சரிங்களா? அதுக்கு முதல்ல நம்ம நிலவில் வச்சுக்கணும். அப்போ அதற்குண்டான அந்த அதிர்வலைகளை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே 2 முறைகளில் நம்ம அது இது பண்ணலாம். அண்ட தத்துவம், பிண்ட தத்துவங்கிற மாதிரி அந்த அடிப்படையில் நம்ம இயக்கி அதனுடைய அதிர்வலைகளை நம்ம நம்மளுடைய உடலில் ஏற்றிக்கலாம். சரிங்களா? இப்போ நான் சொல்லக்கூடிய பிரயோக முறை பார்த்திங்கன்னா வெளிப்பிரயோக முறை, அதாவது அண்ட பிரயோக முறை. சரிங்களா? அதன் அடிப்படையில் ஒரு சில பிரயோகங்கள் செய்து அதன் மூலியமாக எந்த ஒரு தேவதைகளுடைய மந்திரத்தினுடைய அதிர்வலைகளையுமே நம்ம மிக விரைவில் சித்து எடுக்கலாம். சரிங்களா? அப்படியான ஒரு முறை தான் இது. சரி, இது எப்படி பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செய்யறது எப்போ செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இந்த கிரகண நேரத்தில் நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லைனாக்க இந்த அமாவாசை முடிந்து முதல்ல வரக்கூடிய 3ஆம் பிறை நாள் அன்றைக்கி இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். இப்போ அந்த அன்றைக்கி நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த அஞ்சனக்கல், அதோட துருசு, நிலவாகரை மூலிகையினுடைய விதை, அழிஞ்சி விதை, கருங்கோழி முட்டையினுடைய அந்த ஓடு, சரிங்களா? இது எல்லாத்தையும் நீங்கள் முறையாக எடுத்து இதை நல்லா இடித்து சுண்ணம் பண்ணிக்கணும். சுண்ணங்கிறது நல்லா பவுட்ரு மாதிரி செஞ்சுக்கணும். சரிங்களா? நல்லா இது மாதிரி சூரணம் மாதிரி செய்து பொடி மாதிரி செய்துக்கணும். பொடி மாதிரி செய்து இது கூட என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் சிறிதளவு ஐங்கோள தைலம் அதை எப்படி செய்யணுங்கிறது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்குறேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அதை விட்டு நல்லா மெழுகு பதத்தில் நீங்கள் இதை நல்லா இது பண்ணி வச்சுக்கணும். மெழுகு பதத்தில் அரைச்சி ஆமை ஓடு அதை ஒரு சில மீன் மார்க்கெட்டில் இந்த மாதிரி இடங்களில் கேட்டிங்கன்னா விற்பாங்க. அதை நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சரிங்களா? அந்த மாதிரி அதையும் நீங்கள் முறையாக வாங்கி எடுத்து வச்சுக்கிட்டு அதை நல்லா சுத்தி பண்ணிக்கணும். சுத்தி பண்ணி என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த மெழுகு பதத்தில் இது பண்ணி வச்சுருக்கீங்களா, இதை என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, அந்த ஆமை ஓட்டுக்குள்ளே நல்லா பூசி விடணும். நல்லா பூசி விட்டு அதை நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கலாம். சில மீனவர்கள்ட்ட இல்லை மீன் மார்க்கெட்டில் இந்த மாதிரியான இடங்களில் சொல்லி வச்சிங்கன்னா, அதாவது அதை கொன்று எடுத்து தரக்கூடாது. அதுவாக இயற்கையாக இறந்து வரும். சரிங்களா? இயற்கையாக ஒரு சில இதெல்லாம் ஒரு சில ஆமைகள் இறந்துரும். அப்படி எடுக்கக்கூடிய ஓடு தான் நல்ல பலன் அளிக்கும். இப்போ நீங்கள் உங்களுடைய தேவைக்காக ஒரு நல்லா இருக்கக்கூடிய ஆமையை நீங்கள் கொன்று எடுத்திங்கன்னா அதனுடைய சாபம் தான் உங்களுக்கு வரும். இது நிறையா பேருக்கு தெரியறதில்ல. சரிங்களா? தன்னுடைய தேவைக்காக பிற உயிர்களை நீங்கள் துன்புறுத்தும் பொழுது அதனுடைய சாபத்துக்கு ஆளாவீங்க. அப்போ அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்படி செய்யக்கூடிய எந்த மாதிரியான பூஜைகள் எதுவுமே பலன் கொடுக்காம தான் போகுங்கிறது முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ இந்த மாதிரியான அந்த ஓடு இதெல்லாத்தையும் நீங்கள் முறையாக சேகரித்து அதையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு அதற்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மெழுகு பதத்தில் செஞ்சு வச்சுருக்கீங்கன்னா இதை நல்லா தடவி விட்டுறணும். தடவி விட்டுட்டு இந்த பூஜை முழுக்க வீட்டுக்கு வெளியே தான் பண்ணணும். இந்த ஆற்றங்கரை ஓரமாகவோ இல்லை ஆலமரத்தினுடைய வடக்கு திசையிலையோ இல்லைன்னா குளக்கரை ஓரமாகவோ அப்படி இல்லைனாக்கா ருத்ரபூமியில் இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய இடங்களில் நீங்கள் இந்த பூஜை தாராளமாக செய்யலாம். சரிங்களா? அந்த மாதிரியான இடங்களில் இப்போ நீங்கள் 3ஆம் பிறை நாளைக்கு செய்கிற மாதிரி இருந்ததுன்னா சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் தான் செய்யணும்னு சொல்லி சித்தர் நூட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ அந்த மாதிரி சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை. சரிங்களா? அது நீங்கள் கிரகண நேரம் ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். இப்போ அந்த மாதிரியான இடங்களில் சுத்தம் பண்ணி அந்த இடத்துல நல்லா வாசனை திரவியங்களை தெளித்து விட்டு தலைவாழையில் வச்சு அதற்கு மேலே சாம்பல் கொட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன். இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சி அந்த எந்திரத்துக்கு மேலே நீங்கள் இந்த பேஸ்ட்டு இது பண்ணி வச்சுருக்கீங்களா, அந்த மெழுகு பதத்தில் இருக்கக்கூடிய அந்த மையை நல்லா தடவி வச்சுருக்கீங்களா, அந்த ஆமை கூட அதை வச்சுட்டு அதற்குள்ளே இழுப்பெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றிக்கணும். சரிங்களா? தீபம் ஏற்றிக்கிட்டு நீங்கள் முறையாக அதற்கு எதிராக கருப்பு கம்பளி விரித்து நீங்கள் அதில் அமர்ந்து முறையாக அந்த மந்திரங்கள் உங்களுக்கு எந்த மந்திரம் சித்தியாகணுமோ அந்த மந்திரத்தை நீங்கள் உச்சாரணம் கொடுக்கும் பொழுது அதனுடைய அதிர்வலைகள் அந்த மந்திரமானது மிக விரைவில் உங்களுக்கு சித்தியாகிறது நீங்கள் அனுபவபூர்வமாக உணர முடியும்னு சொல்லி சித்தர் நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை முறையாக தக்கன குருமார்கள்ட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலன் அடைஞ்சு பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. குரு வாழ்க குருவே துணை.